பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி மத்திய இணையமைச்சர் ஷோபா சர்ச்சை கருத்து தெரிவித்ததை அடுத்து 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள். மத்திய அமைச்சர் ஷோபா மீது மதுரையில காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டக்கூடிய புகாரின் அடிப்படையில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெறிப்பூட்டும் பேச்சால் பகையை வளர்த்தல், பதற்றத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழாக அந்த வழக்கான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிசி 153, ஐபிசி 153 பிரிவு ஏ, ஐபிசி 505 பிரிவு 1 கீழ் பி, ஐபிசி பிரிவு 505 பிரிவு 2 ஆகிய இந்த 4 பிரிவின் கீழாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இரு பிரிவினர் இடையே பகை உணர்வை வளர்த்தல், வேண்டுமென்று வதந்திகளை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே அவர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் ஷோபா அவர்கள் தான் பேசியதற்காக வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் மீது மதுரையில நேற்றைய தினம் காவல்துறையில் ஒரு புகாரானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தியாகராஜன் என்பவர் மதுரையில இந்த புகாரை வழங்கியிருக்கிறார். சைபர் பிரிவு குற்றப்பிரிவு மூலமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி அந்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது.